காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஸோ பொதுவாக காலை உணவு அப்படின்னு சொல்கிற விஷயத்த நிறைய பேர் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ உணவு சாப்பிடாமல் இருக்கிறதே ஒரு வழக்கமாயிடுச்சு. கேட்டால் நிறைய ரீசன் எனக்கு இந்த மாதிரி சில நபர்கள் இருக்கிறோம். ஸோ காலை உணவு கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய நம்ம நைட்டு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 ஹவர்ஸ் நம்ம உணவு எடுக்காமல் இருந்து திரும்பவும் காலையில் உணவு எடுக்கிறது பிரேக்ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம பிரேக் பண்ணுறோம். அப்படி எடுக்கக்கூடிய உணவு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த உணவுகள் நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் அதிகமான உஷ்ணம் தன்மை இல்லாமலும் நமக்கு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அப்படி நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும்? சில வெஜிடபிள் ஜூஸஸும் நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க இந்த வெஜிடபிள் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஸோ பொதுவாக காலை உணவு அப்படின்னு சொல்கிற விஷயத்த நிறைய பேர் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ உணவு சாப்பிடாமல் இருக்கிறதே ஒரு வழக்கமாயிடுச்சு. கேட்டால் நிறைய ரீசன், எனக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு, அதுவும் நான் காலையில் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறேன்னா வெயிட் லாஸ் பண்ணுறேன், அதனால் காலைல நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி சில நபர்கள் இருக்கிறோம். ஸோ காலை உணவு கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய நம்ம நைட்டு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 ஹவர்ஸ் நம்ம உணவு எடுக்காமல் இருந்து திரும்பவும் காலையில் உணவு எடுக்கிறது பிரேக்ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம பிரேக் பண்ணுறோம். அப்படி எடுக்கக்கூடிய உணவு அதிகமான உடல் உஷ்ணத்தை தணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ காலையிலே பார்த்தோம்னா அந்த ஆசிட் செக்ரேஷன் உடல் அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம காலையில் நல்லா குளியல் எடுத்துட்டு உடலை கொஞ்சம் குளிர்வித்தல் செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுக்கும்பொழுது இன்னும் உடலை அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு உணவு அதுதான் காலையில் நம்ம எடுக்கக்கூடியது. அப்போ உடல் உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? ஸோ காலையில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? ஸோ எம்டி ஸ்டொமக்கில் இதெல்லாம் செய்யாதீங்க, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எது எது எடுத்துக்கலாம்? பொதுவாக நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வார்ம் வாட்டர், அதாவது ரொம்ப மைல்டாக வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது நல்லது. ஒரு 200-300 ml அளவுக்கு தண்ணீர் குடிக்கலாம். ஸோ அதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம்னா, யூரின் மோஷன்லாம் போனதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த உணவுகள் நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் அதிகமான உஷ்ணம் தன்மை இல்லாமலும் நமக்கு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அப்படி நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும், பித்தம் தனியும்? ஸோ காலையிலே பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வாய் கசப்பு இருக்கும். ப்ரஷ் பண்ணும்போது கசப்பாக இருக்குது, வாயிலேருந்து தண்ணியாக வருது, ரொம்ப பித்தம் அதிகமாகும்பொழுது வாயிலேருந்து ஒரு மஞ்சள் நிற திரவம் மாதிரி வருது, வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் காலை உணவு நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பானம், இதை குடித்தா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். சிலர் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ, காஃபி ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க. ஸோ இந்த ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்ச நாளில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இது எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம கவனமாக அதை பார்த்துக்கணும். ஸோ எப்போவாவது நம்ம காஃபி குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்லேயே நம்ம சூடாக காஃபி ஆர் டீ நம்ம குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, வேறு என்ன எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கலாம் அப்படின்னா, இயற்கையான மூலிகைகள் சேர்ந்த டீ மாதிரி பானங்களை நம்ம குடிக்கும்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதிகமான உஷ்ணத்தையோ இல்லை நமக்கு இருக்கக்கூடிய அந்த பித்தத்தோடத்தை தணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா ஏலக்காய் தண்ணீர் குடிக்கலாம். ஸோ ஏலக்காய் தண்ணீரில் கொஞ்சம் கொய்யாயில் நம்ம சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தோம்னா ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காயோட ஒரு 4-5 கொய்யா இலைகளை சேர்த்து சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு சின்ன துண்டு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். ஸோ இது நேச்சுரலாக நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி எம்டி ஸ்டொமக்லேயும் பார்த்தோம்னா குடிக்கக்கூடிய முக்கியமாக டீடாக்ஸ் டீ நம்மக்கிட்ட
அவைலபிளாக இருக்குது. ஸோ மோர் தென் 18 ஹெர்ப்ஸ் இதில் சேர்த்துருக்குறோம். இதையும் நம்ம குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்ததாக செம்பருத்தியோ இல்லை நம்ம சங்கு புஷ்பம் ப்ளூ டீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். அதே மாதிரி காலையில் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் காலையில் அந்த பழ வகைகள் எடுக்கலாம், நட்ஸ் வகைகளை எடுக்கலாம். அடுத்ததாக வேறு என்ன உணவு முறைகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ முளைக்கட்டிய பயிறு வகைகள் நமக்கு சிறந்த. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச் ஃபைபர் இதில் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது மட்டும் வயிறு எரிச்சல், அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க தவிர்த்துக்கலாம். ஸோ மற்றவர்கள் தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ என்னன்னா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையும், அதிகமான உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். உஷ்ணம் குறையிறதுக்கு இதை எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே வரலாம். ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் வயிறு எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மட்டும் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஆஃப் கிளாஸ் ஒரு 50-60 ml வெந்நீரில் நெய் ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பித்தம் நமக்கு சமநிலைப்படுது, வயிறு எரிச்சல், அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு குறையுது. ஸோ இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எம்டி ஸ்டொமக்கில் நம்ம தேங்காய் பால் குடிக்கிறது நல்லது. நீர் ஆகாரமும் எடுத்துக்கலாம். ஸோ நீர் ஆகாரம் குடிக்கும்பொழுது நம்ம உடலில் அதிகமான நமக்கு பித்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதோ, உடல் உஷ்ணம் இருக்கும்போதோ நீர் ஆகாரத்தை பயன்படுத்தலாம். ஸோ காலையில் இல்லைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு டிஃபன் ஏதாவது சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், தாராளமாக டிஃபன் எடுத்துக்கலாம். பட் லோ கேலரிஸ், லோ கார்ப்ஸ் இருக்கக்கூடிய டயட்டை காலையில் எடுக்கும்பொழுது நம்ம அந்த நாள் முழுவதும் ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ நம்ம இட்லி எடுத்தாலும் சரி, இடியாப்பம் எது எடுத்தாலும் ரொம்ப ஆயில் இல்லாமல், ப்ளஸ் இதுலேயுமே சிறுதானியங்கள் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய உணவு முறைகளை பயன்படுத்தும் பொழுதும் நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ உணவு முறைகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர வர என்ன ஆகுனா அந்த உஷ்ணம் நமக்கு தனியே ஆரம்பிக்குது. இதில் பேசிக்காக பார்த்தோம்னா காலையில் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு களி நமக்கு சிறந்தது. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதில் அதிகமாக ஆயில் கண்டென்ட் இருக்காது. ஸோ ரெகுலராக நம்ம கேழ்வரகு களியாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். சிறுதானியங்களில் செய்த கஞ்சி வகையான உணவுகள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே சாப்பிடும்போதும் இல்லை காலையிலே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுக்கும்போதும் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் நமக்கு உடலில் சேர சேர கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ பிளட் வந்து நல்லாவே பியூரிஃபை ஆகுது. இதை தாண்டி சில வெஜிடபிள் ஜூஸஸும் நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க இந்த வெஜிடபிள் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ பீர்க்கங்காய் ஜூஸ் குடிக்கிறதும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ பீர்க்கங்காய், நெல்லிக்காய் மிகவும் சிறந்தது, நெல்லிக்காய் பயன்படுத்தலாம். பூசணி ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம், அருகம்புல் சாறு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வகைகள் காலையிலேயே டீ காஃபிக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் மற்றும் வெப்பம் தனிய ஆரம்பிக்குது. ஸோ சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம், சிலர் வந்து இந்த சில மூலிகைகள்லாம் தண்ணீரில் ஊற வைத்து குடிப்போம் இல்லைங்களா. ஸோ வெந்தயம் குடிக்கலாம், சீரகம், பெருஞ்சீரகம், வெட்டிவேர், இது ஏதாவது ஒரு மூலிகையை தண்ணீரில் ஊற வச்சு ஊறல் தண்ணீரை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதை பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடலில் உஷ்ணம் குறைந்து ஸோ ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.